என் மகனே, மகளே, கொஞ்சம் நிமிர்ந்திய முகத்தை பாரு. ஏன் எப்பவுமே ஒரு மாதிரி டல்லா, வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத மாதிரி உட்கார்ந்திருக்க? உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வலி, யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு தனிமை உன்னை வாட்டுதுன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் உன்னை சுத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு மட்டும் எல்லாமே இருட்டாகவும் ரொம்ப வெறுமையாகவும் தெரியுதில்ல. நம்ம லைஃப்ல இனிமே நல்லது நடக்க வாய்ப்பே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு ரொம்பவே சோர்ந்து போயிட்ட. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த இருட்டு உன்னோட முடிவு கிடையாது. உனக்காகவே உன்னை தேடிதான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். என் பிள்ளையே, உன் வாழ்க்கை இப்போ ஒரு இருட்டறையில மாட்டின மாதிரி எந்த ஒரு பிடிப்பும் இல்லாம ரொம்ப வெறுமையா இருக்கா? என் லைஃப்ல ஒண்ணுமே சரியில்லை, சுத்தி ஒரே குழப்பமா இருக்குன்னு நினைக்கிறியா? பயப்படாத. ஆதியில நான் உருவாக்குன இந்த உலகமே அப்படித்தான், இருட்டா வெறுமையா ஒரு வடிவமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த இருட்டிலுக்கு மேலையும் என்னோட ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு தான் இருந்தாரு. அதே மாதிரி உன் குழப்பங்களுக்கு நடுவுலையும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். அந்த கும்மிருட்ல நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னேன். அடுத்த செகண்டு அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு. இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற இருளை பார்த்தோம், நான் அதையே தான் சொல்றேன். உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். எப்படி நான் வானத்தையும் பூமியையும் கடலையும் அழகா பிரிச்சு சூரியனையும் நிலாவையும் அதோட இடத்துல வச்சனும், அதே மாதிரி உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் மாத்தி எல்லாத்தையும் ஒரு அழகான ஆர்டர்ல நான் செட் பண்ணி தருவேன். இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO சொல்ற ஒரு ரிப்போர்ட் படி உலகத்துல 300 மில்லியன் பேருக்கு மேல, அதாவது கோடிக்கணக்கான மக்கள் மன அழுத்தத்திலையும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் இல்லாமலும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். வெளியே பார்க்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சு பேசினா கூட நைட் ஆனா தூக்கம் வரமாட்டேங்குது. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே எந்த மோட்டிவேஷனும் இல்லாம ஒரு இயந்திர மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. நீயும் அந்த மாதிரி தானே ஃபீல் பண்ற. ஆனா இந்த வெறுமை புதுசில்லப்பா. பைபிள்ல ஆதியாகமம் முதல் அதிகாரத்துல பார்த்தா, ஆதியில நான் வானத்தையும் பூமியையும் உருவாக்குனப்போ இந்த பூமியும் இப்படித்தான் இருட்டா எந்த ஒரு உருவமும் இல்லாம ரொம்ப வெறுமையா இருந்துச்சு. ஆனா அந்த இருட்டிலுக்கு மேலையும் நான் பயப்படல, அதை அப்படியே விட்டிடவும் இல்ல. அந்த கும்மிருட்ல நான் என்ன சொன்னேன் தெரியுமா? வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னேன். அடுத்த செகண்டு அங்க ஒரு பிரகாசமான வெளிச்சம் வந்துச்சு. எல்லாம் எவ்வளவு அழகா மாறுச்சுன்னு உனக்கே தெரியும். ஒண்ணுமே இல்லாம வெறுமையா இருந்த பூமியில நான் எப்படி விதவிதமான மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் அழகு பார்த்தனோ, அதே மாதிரி பிடிப்பே இல்லாத உன் வாழ்க்கையில புது புது சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் உருவாக்குவேன். உன் வாழ்க்கை ரொம்ப அழகா மாறப்போகுது. அத மேலிருந்து பார்த்து நானே இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்படுவேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையில இருக்கிற இருளை பார்த்தோம், நான் அதையே தான் சொல்றேன். உன் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த ரிப்போர்ட்ல சொல்ற மாதிரி நீ வெறும் ஒரு நம்பர் கிடையாது. நீ என் புள்ள. உன்னை நான் என் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கேன். உன் வாழ்க்கையில நீ இழந்த சந்தோஷம், அமைதி எல்லாத்தையும் நான் திரும்ப தரப்போறேன். நான் தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன். என்னை ஃபாலோ பண்றவன் ஒரு நாளும் இருள்ல நடக்க மாட்டான். அதனால இனிமே உன்னை நீயே குறைச்சி எடை போடாத. உன்னால முடியாது, உனக்கு யாரும் இல்லைன்னு அந்த இருட்டு உன்கிட்ட பொய் சொல்லுது. அதை நம்பாத. உன் பாரத்தை எல்லாம் அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. நான் உன் கை பிடிச்சு இந்த இருட்டிலிருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வரேன். உன் வாழ்க்கையில ஒரு புது விடியலை நான் உருவாக்குவேன். நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளு. இந்த உலகத்துல நான் உருவாக்குன எல்லாத்தையும் விட நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா உன்னை நான் என்னோட சாயல்ல என்ன போலவே உருவாக்கியிருக்கேன். உனக்கு இவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுத்திருக்கேன். அதனால இனிமே உன்னை நீயே குறைச்சி எடை போடாத. எதை பார்த்தும் பயப்படாத. நிமிர்ந்து நில்லு. நான் உனக்காக உருவாக்குன இந்த அழகான வாழ்க்கைய நம்பிக்கையோட வாழு. உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன். இப்போ கண்களை மூடி நான் சொல்றத கேளு. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மனசுல இருக்கிற எல்லா பயமும் குழப்பமும் வெறுமையும் இயேசு கிறிஸ்துவாகிய ஏன் நாமத்தினால இப்பொழுதே உன்னை விட்டு விலகுவதாக. எந்த சூழ்நிலை உன்னை அழ வச்சுச்சோ
அதே சூழ்நிலையில நான் உன்னை உயர்த்த போறேன். உன் கண்ணீரை எல்லாம் நான் சந்தோஷமா மாத்துவேன். எந்த இருள் உன்னை பயமுழுத்துச்சோ அதே இடத்துல நீ ஒரு பெரிய வெளிச்சமா பிரகாசிக்க போறேன். ஏன் சமாதானத்தை நான் உனக்கு தர்றேன். தைரியமாயிரு. இனி எல்லாம் நல்லதாவே நடக்கும். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஆமென்.